Dear students, I am Ravathi. 10th standard exercise 3.4 la second sum. Find the excluded values if any of the following expressions. What is excluded values? கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு வந்து undefined அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற வேல்யூவை நம்ம ஜீரோ ஆக்கணும். அப்போ கீழே இருக்கிற வேல்யூவை ஜீரோ ஆக்கிறதுக்கு நம்ம ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட கொஸ்டின் வந்து y by y ஸ்கொயர் மைனஸ் 25. அப்போது த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன் என்னது? y by y ஸ்கொயர் மைனஸ் 25 இஸ் அன்டிஃபைன்னு நம்ம ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும். அப்போது அன்டிஃபைன் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? தட் இஸ் p of x by q of xன்னு கொடுத்துருந்தாங்க ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னா q of x ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும்போது தான் நம்மளுக்கு அன்டிஃபைன் வரும். அப்போது q of x ஈக்குவல் டு ஜீரோங்கிறது கீழே இருக்கிற எக்ஸ்பிரஷன் எடுத்து ஈக்குவல் டு ஜீரோன்னு வைக்கணும். ஸோ வென் y ஸ்கொயர் மைனஸ் 25 ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 தென் y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஓகே, அப்போ y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னா y ஈக்குவல் டு 5ங்கிறது ஒரு ஆன்சர், ஆர் y ஈக்குவல் டு மைனஸ் 5ங்கிறது ஒரு ஆன்சர். அப்போது y ஈக்குவல் டு 5 ஆர் y ஈக்குவல் டு மைனஸ் 5 அப்படிங்கும்போது இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம இந்த yக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிற டினாமினேட்டர் ஜீரோ ஆகும். அப்போது இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. therefore the excluded values are minus 5 and 5 தான். It is a final answer. Next second subdivision, t divided by t square minus 5t plus 6. So solution the expression t by t square minus 5t plus 6 is undefined. நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? q of x அதாவது when denominator equal to 0. அப்போ when denominator equal to 0 அப்படின்னா கொடுத்துருக்கிற குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் எடுத்து ஈக்குவல் டு ஜீரோன்னு வைக்கிறோம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ளஸ் 6 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும், மைனஸ் 5 கிடைக்கணும். அப்போ என்ன வரும்? 3 2s are 6 மைனஸ் 3 மைனஸ் 2. அப்போ இதோட வேல்யூ t மைனஸ் 3ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர், t மைனஸ் 2ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. அப்போது t மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 ஆர் t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போது t ஈக்குவல் டு 3 அண்ட் t ஈக்குவல் டு 2. அப்போது t ஈக்குவல் டு 3 கொடுத்தாலும் இந்த வேல்யூ 0 ஆகும், t ஈக்குவல் டு 2 கொடுத்தாலும் இந்த வேல்யூ ஃபுல்லாக 0 ஆகும். therefore the excluded value அப்படிங்கிறது இந்த 3 and 2 மட்டும்தான். So excluded values are 2 and 3. It is a final answer. Next third subdivision, மேலேயும் ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, கீழேயும் ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் x மைனஸ் 2. அப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி லோவஸ்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணோம் அப்படின்னா, அன்டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். அப்போது ப்ளஸ் 8 ஸ்ப்ளிட் பண்ணணும், நம்மளுக்கு ப்ளஸ் 6 கிடைக்கணும். அப்போ ப்ளஸ் 8னா 4 2s are வந்து நம்மளுக்கு என்னது 8 கிடைக்கும். அப்போது இதோட ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 தென் டிவைடட் பை கீழே இருக்கிறது மைனஸ் 2 இருக்குது, மைனஸ் 2 ஸ்ப்ளிட் அவுட் பண்ணால் ப்ளஸ் 1 கிடைக்கணும். அப்போது மைனஸ் 2 ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறதுக்கு 2 1s are 2 ப்ளஸ் 2 மைனஸ் 1 பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது இதோட ஃபேக்டர். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போது சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு பார்த்தா எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 தான். இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 நம்ம அன்டிஃபைன் பண்ணுறதுக்கு த எக்ஸ்பிரஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அன்டிஃபைன்ட். அன்டிஃபைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்ன எழுதணும்? வென் எக்ஸ் கீழே இருக்கிற வேல்யூ எடுத்து ஈக்குவல் டு 0 வைக்கணும், தென் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது தான் வந்து இதோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. therefore
excluded value is 1. That's all. Clear? Next, fourth subdivision. So fourth subdivision la x cube minus 27 divided by x cube plus x square minus 6x னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதையும் என்ன பண்ணிக்கணும், சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றணும். அப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றுறோம் அப்படின்னாவே நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சம் பண்ண மெத்தடே தான். மேலே பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூபுங்கிற ஃபார்முலா அப்படி இருக்குது. அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு இதை எழுதலாம். அதே மாதிரி கீழே இருக்கிறதுல எக்ஸை காமனாக எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். தென் மேலே இருக்கிறது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா அப்படி எழுதணும்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஏபி அப்படின்னு வரும்போது என்ன வரும், 3x வரும் ப்ளஸ் 3 அப்படின்னு வரும். அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபினா ஏங்கிறது எக்ஸ் அண்ட் 3x ப்ளஸ் a square plus ab plus b square na 9. Then divided by இந்த x அப்படியே இருக்கும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ -6 ஃபிளிட் அவுட் பண்ணி +1 கண்டுபிடிக்கணும். அப்போது 3 2s are 6 கிடைக்கும் ப்ளஸ் 3 -3. அப்போது x -3 அண்ட் சரி x + 3 இங்கே x -2 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதில் ஏதாவது கேன்சல் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே கேன்சல் ஆகலை. அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதேவே அன்டிஃபைன் எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்க வேண்டியதான். த எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க மேலே, எக்ஸ் -3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் -2 இஸ் அன்டிஃபைன். ஓகே, இப்போ அன்டிஃபைன்னாவே வென் டினாமினேட்டர் எடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0. இது மூணுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால மூணையும் தனித்தனியாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும், 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்னவா மாறும், எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 தென் எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3ல் -3 கிடைக்கும், எக்ஸ் -2ல் +2 கிடைக்கும். இப்போ மொத்தமாக இதுக்கு எத்தனை எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடைக்குது, 3 எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடச்சிருக்கு. therefore the excluded value are 0, -3 and 2. It is a final answer. Thank you.